Hello friends, எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு அவர் சேனல் விமிஸ் vlogs. இன்றைக்கி நம்ம சேனலில் காட்டன் சாரீஸ் கலெக்ஷன்ஸ் பார்க்க போகிறோம். காட்டன் சாரீ வந்துட்டு இப்போது இந்த சம்மருக்கு ரொம்பவே நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அது மட்டும் இல்லாமல் ஆஃபர் ப்ரைஸில் இருக்க மாதிரியான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிட்டு என்ன ஷாப்லேருந்து பார்க்குறோன்ற டீட்டெயிலாம் பார்த்துடலாம். நாம் பார்த்துட்டு இருக்கிறது சென்னை வேலுச்சேரியில் இருக்கிற தி சென்னை சில்க்ஸோட சூப்பரான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் இது. ஸோ இது வந்துட்டு சென்னை சில்க்ஸ் வேலுச்சேரி பிரான்ச்லேருந்து தான் பார்த்துட்டுருக்கோம். பியோர் காட்டன் சாரீஸ்லாம் வந்துட்டு பார்த்திங்கன்னா 575 1000 ருபீஸில் இருக்க மாதிரியான காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ இந்த காட்டன் சாரீஸ் எல்லாமே பார்த்திங்கன்னா ரொம்ப சாஃப்டாகவும் ரொம்ப டிசைனிங்காகவும் இருக்கும். கொஞ்சம் பெரியவங்க கட்டுற மாதிரியான சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. பட் இப்போ பார்த்திங்கன்னா எல்லாருமே இந்த மாதிரி இந்த செக்குடு போட்ட மாதிரியான கலெக்ஷன்ஸை ரொம்ப லைக் பண்ணுறாங்க. ரொம்பவே அழகாக இருக்குது இந்த மாதிரியான சாரீஸ்லாம். ஸோ அந்த மாதிரி சாரீஸ் தான் இது ஃபுல்லுமே பியோர் காட்டன் தான் இதெல்லாம். ரேஞ்ச் பார்த்திங்கன்னா 575 அந்த ரேஞ்ச், அதாவது 500 ருபீஸ்லேருந்தே ஸ்டார்டிங் ப்ரைஸ் இருக்குது. ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ இது பார்த்திங்கன்னா நம்ம இந்த பாலும் பழமும் சாரீ சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி சாரீ ரொம்ப ட்ரெடிஷ்னலான ஒரு சாரீனே சொல்லலாம். இந்த சாரீஸ்லாம் அவ்வளோ அழகாக இருக்கும். இந்த சாரீஸ்லாம் வேர் பண்ணும் போது பார்த்திங்கன்னா ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த கோவிலுக்கெலாம் கொஞ்சம் பெரியவங்க இருக்கவங்கலாம் பெரியவங்கலாம் கட்டிட்டு வருவாங்க. ஸோ அதெல்லாம் ரொம்பவே அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. அந்த மாதிரியான சூப்பர் கலெக்ஷன் சாரீஸ் தான் இது. ஸோ இங்கே பாருங்கள், இந்த மாதிரி குட்டி சிறு கோடுகள் சொல்லுவோம் இல்லையா, அந்த சிறு கோடுலாம் போட்ட மாதிரியான சாரீஸ்லாம் ரொம்ப அழகாக இருக்கும். இந்த மாதிரி சாரீஸ்லாம் இந்த மாதிரி எங்கள் தொத்தாக்கு இந்த மாதிரி சாரீலாம் ரொம்ப பிடிக்கும். அவங்க இப்படி தான் வேர் பண்ணுவாங்க. ஒரு சிலர்லாம் இந்த சாரியிலே அடிக்ட் ஆகிடுவாங்க. அந்த அளவுக்கு இந்த காட்டன் சாரீ நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணும். அவ்வளோ சூப்பராக இருக்கும். ஒரு சிலர் ப்ளைனாக கட்டணும்னு நினைப்பாங்க. ப்ளைனில் இந்த மாதிரி பார்டர் வச்ச மாதிரி கட்டணும்னு வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. ஒரு சிலர்லாம் பார்த்திங்கன்னா செக்குடு போட்டிருக்கா மாதிரி வேர் பண்ணணும்னு நினைப்பாங்க. பார்டர்லெஸ் வேணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஸோ அந்த மாதிரி நினைக்கிற எல்லாருக்குமே எல்லா வெரைட்டிலையும் இங்கே அவைலபிள் இருக்குது. ஸோ இந்த சாரீஸ்லாம் 5.5 மீட்டர் இருக்காது, 6 மீட்டர் இருக்கும். நமக்கு சர்க்கம்ஃபரன்ஸ் ரொம்பவே பெருசாக ப்ராடாக இருக்கும் நமக்கு. ஸோ ரொம்ப அழகாக இருக்கும் இந்த சாரீஸ்லாம். இதுலேயே ப்ளைன் சாரீஸ்லாம் கூட பார்டர் வச்ச மாதிரி, எல்லாமே பார்டர் வச்ச மாதிரி இருக்குது, பார்டர் இல்லாமலாம் இருக்கும். கோவிலில் அம்மனுக்கெலாம் சாத்தி வச்சுருப்பாங்க இந்த மாதிரி சாரீஸு. ஸோ இந்த ரெட் வித் எல்லோலாம் பார்த்திங்கன்னா கோவில் அம்மனுக்கு சாத்தி வச்சுருப்பாங்க. ஒரு சிலர் மேரேஜ்க்கு கூரை புடவையாக இந்த கலர் சாரீஸ்லாம் யூஸ் பண்ணுவாங்க. இதில் பார்த்திங்கன்னா 750 அந்த ரேஞ்சிலேருந்து ஸ்டார்டிங் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இது. ஸோ இந்த மாதிரி எல்லோ வித் க்ரீன் ஷேடோ கலரில் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா சாரீஸுமே பார்க்குறதுக்கு. அடுத்து இந்த கோடு போட்டிருக்க மாதிரியான சாரீஸ், பார்டரு கொஞ்சம் இந்த கோல்டன் கலரில் வர பார்டர் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரியான சாரீஸ் இது ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது எல்லா சாரீஸுமே பார்க்குறதுக்கு. காட்டன் கையில் எடுக்கும் போதே பார்த்திங்கன்னா அவ்வளோ ஒரு தெய்வீகமாக இருக்கும் இந்த காட்டன் சாரீஸ்லாம். அந்த அளவுக்கு இருந்தது பார்க்குறதுக்கே. ஸோ இந்த மாதிரி நிறையா சாரீஸ் நம்ம கோவிலில் அம்மனுக்கு சாத்தி நான் பார்த்துருக்கேன். ஸோ உங்களுக்கும் பார்த்த எக்ஸ்பீரியன்ஸ் இருக்குது அப்படின்னாக்கா எனக்கு ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ், கமெண்டில் சொல்லுங்கள். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி க்ரீன் வித் ரெட் கலரில் பார்த்துட்டுருக்கோம். ஸோ நான் எல்லாத்துலேயுமே நான் டேக் நான் உங்களுக்கு மென்ஷன் பண்ணல. பிகாஸ் என்னென்னா இங்கே ரேஞ்ச் போட்டிருக்காங்க, அதாவது 500லேருந்து 1000க்குள்ளே தான் இருக்கும்ட்டு. ஸோ அந்த ரேஞ்சில் தான் இருக்கும் இங்கே இருக்க சாரீஸ் எல்லாமே. ஸோ இதெல்லாம் இந்த கலம்காதி டிசைனில் வர மாதிரி நிறைய டிசைன்ஸ் வச்சுருக்காங்க கலம்காதியிலே. இதில் பார்த்திங்கன்னா பிக் பார்டர் வச்சுருக்க மாதிரியான கலெக்ஷன்ஸும் நிறையா இருக்குது ஃப்ரெண்ட்ஸ் இந்த சாரீஸில். ரொம்ப டிஃப்ரெண்ட்டான கலர்ஸ்லாம் நிறையா இருந்தது. பெரிய ஃப்ளவர்ஸ்லாம் போட்டிருக்க மாதிரியான சாரீஸ். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த பட்டர் காட்டன் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி பட்டர் காட்டன் டெய்லி வேர்க்கு யூஸ் பண்ணுறது. இது 545 ருபீஸு அந்த ரேஞ்சில் இருக்கிற சாரீஸ் கலெக்ஷன்ஸ் இது எல்லாமே. மொத்தமும் பார்த்திங்கன்னா காட்டன் சாரீஸ்லேயே நிறைய வெரைட்டிஸ் இருக்கும். லைக் செட்டிநாடு காட்டன் அது ஒரு வகையாக இருக்கும், ரொம்ப அழகாக இருக்கும். அதுக்கப்புறம் மல்மல் காட்டன் ரொம்ப சாஃப்டியாக வரும் இல்லைங்களா, அது மல்மல் காட்டனில் சொல்லுவோம். லெனின் காட்டன் பார்த்திங்கன்னா ஷைனிங்காக இருக்கும். இன்னொன்று அந்த நூல் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும், ரொம்ப காஸ்ட்லியும் சொல்லுவாங்க லெனின் காட்டனில். அதுக்கப்புறம் கரிஷ்மா காட்டன் இருக்கும். அதுக்கப்புறம் க்ரஷ் காட்டன் வரும். எல்லாமே காட்டன் தான். அதில் காட்டன்லேயே நம்ம ஸ்கின்னுக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில காட்டன்லாம் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். லைக் இந்த க்ரஷ் காட்டன், கரிஷ்மா காட்டன், மல்மல் காட்டன், லெனின் காட்டன்லாம் பார்த்திங்கன்னா ரொம்ப காஸ்ட்லியானது. நம்ம ஸ்கின்னுக்கு ரொம்ப சாஃப்ட்னஸ் கொடுக்கும். ஸோ அதெல்லாம் இந்த சம்மருக்கு நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா
ரொம்பவே நல்லாயிருக்கும். எப்போவுமே நம்ம வெயில்ல வந்து வெயில் டைமில் ஸ்கூல் பிக்கப்புக்கு இல்லை நம்ம ஒர்க்கிங் விமன்ஸ் அந்த மாதிரிலாம் போகிறோம் அப்படின்னாக்கா, இப்போ இருக்கிற இந்த வெயிலுக்கு வந்துட்டு இந்த மாதிரி காட்டன் சாரீஸ் நம்ம வேர் பண்ணோம் அப்படின்னா ரொம்பவே நல்லது உடம்புக்கு. ஸோ அது வந்து இன்னொன்று வந்துட்டு இந்த பிளாக் கலர்லாம் நம்ம யூஸ் பண்ணக்கூடாது வெயிலில் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் நம்ம தவிர்க்கிறது ரொம்பவே நல்லது. ஏன்னா வந்துட்டு இப்போவே இந்த ஏப்ரல் வந்துட்டு ஆல்மோஸ்ட் இப்போ தான் வந்துட்டு 8-9 டேஸ் ஆகுது. இதுவே வந்து தாங்கலை வெயில். பட் இன்னும் போக போக மே மந்த்தெல்லாம் வந்துட்டு சுத்தமாக நம்மளால் வந்துட்டு வெளியிலே தலை காட்ட முடியாதுன்ற அளவுக்கு வெயில் இருக்கும் போல இருக்குது. ஸோ முடிஞ்ச வரைக்கும் நம்ம வெளியில் போகிறோம் அப்படின்னா நம்மளை நம்ம கொஞ்சம் நம்ம ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும், சேஃப் பண்ணிக்கணும். லைக் ஸ்கார்ஃப் போட்டுட்டு போகிறது, தலையில் வந்து கேப் போட்டு போகிறது, அந்த மாதிரியான விஷயங்களுக்கு நம்ம கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுக்கறது ரொம்பவே நல்லது. கைக்கு க்ளவுஸ் போட்டுக்கிறது அதெல்லாம் வந்து போடணும். கட் ஷூ போட்டுக்கிட்டு போகலாம். லைக் கண்டிப்பாக போயே ஆகணும் அப்படின்னா நம்ம வந்துட்டு இதெல்லாம் வேர் பண்ணிட்டு போகிறது ரொம்ப நல்லது. காட்டன் மேக்ஸிமம் வந்து காட்டன் சாரீஸாக பார்த்து, காட்டன் சுடிதாராக பார்த்து நம்ம போட்டுட்டு போகிறது ரொம்பவே நல்லது. ஈவன் குழந்தைங்களுக்குமே வந்துட்டு வீட்டுக்கு வந்ததும் வந்துட்டு ஸ்கூல் விட்டு ஆஃப்டர் ஸ்கூல் வந்து இப்போது நிறைய வந்து சிபிஎஸ்சி ஸ்கூல்ஸ் எல்லாம் வந்துட்டு ஏப்ரல் ஃபுல்லுமே வந்துட்டு ஸ்கூல் இருக்கும். லைக் என்னோட குழந்தைங்களுக்கும் வந்துட்டு ஏப்ரல் ஃபுல்லுமே வந்து ஸ்கூல் இருக்குது. ஸோ ஸ்கூல் போயிட்டு ரிட்டன் குழந்தைங்க வீட்டுக்கு வரும்போது நல்லா ஃப்ரெஷ்அப் ஆகிட்டு ஒரு ஃப்ரீயான இந்த நூல் சட்டைங்க சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி நூலில் வர சட்டை, அதாவது காட்டனில் வர மாதிரியான சட்டைங்க போட்டு விட்டோம் அப்படின்னாக்கா கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கும் குழந்தைங்களுக்கு. எப்போவுமே நம்ம ஏசி போட்டுகிட்டே இருக்க முடியாது. ஸோ அந்த ஏசியும் நமக்கு அவ்வளோ 24/7 நமக்கு ஏசி இருந்துச்சுன்னா அதுவுமே வந்து நம்ம உடம்புல வந்துட்டு உஷ்ணத்தை வந்து உருவாக்கும். ஸோ இது எல்லாத்தையும் வந்து தவிர்க்கணும். இந்த வெயில்லேருந்து கொஞ்சம் நம்ம சேஃப் பண்ணிக்கணும் அப்படின்னா இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணுறது ரொம்ப நல்லது. லிக்விட் ஐட்டம்ஸ் நிறையா குடிக்கிறது ரொம்பவே நல்லது. மேக்ஸிமம் கொஞ்சம் காரமாக குழந்தைங்களுக்கு கொடுக்காம இதெல்லாம் கொஞ்சம் அவாய்ட் பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் வெயிலில் இருந்து நம்ம வந்து தப்பிச்சு வெளியில் வரலாம். லைக் ஃப்ரெஷ் ஜூஸ், வீட்டிலே ரெடி பண்ணுற ஜூஸ், லைம் ஜூஸ் அந்த மாதிரி வந்துட்டு நம்மளும் குடிக்கலாம், குழந்தைங்களுக்கும் குடிக்கலாம். தேவைக்கு அதிகமாகவே தண்ணி குடிக்கிறது ரொம்ப நல்லது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ அந்த மாதிரிலாம் வந்துட்டு இந்த சம்மருக்கு பண்ணோம் அப்படின்னா கொஞ்சம் நம்ம உடம்பை வந்து நம்ம ப்ரொடெக்ட் பண்ணி வச்சுக்கிறதுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ என்னோடய ஒரு சின்ன ஒரு டிப்பு நான் உங்களோட ஷேர் பண்ணிக்கிறேன். தட்ஸ் ஆல். ஸோ வாங்க இப்போ நம்ம கலெக்ஷன்ஸில் பார்க்கலாம். ஸோ நம்ம அதுக்கு முன்னாடி பார்த்ததெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா அந்த 200 ரேஞ்சிலேருந்தே வந்து வாயில் சாரீஸ் இருந்துச்சு. அந்த வாயில் சாரீலாம் வந்து பார்த்திங்கன்னா அவ்வளோ நல்லா சாஃப்டாக இருக்கும். அதாவது பியோர் ஃபுல் வாயில் சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த மாதிரி ஃபுல் வாயில் சாரீஸ் அதெல்லாம் ரொம்பவே நல்லாயிருக்கும். இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா 999 ருபீஸ். ரொம்ப நல்லா இருந்துச்சு. 599 ருபீஸ். 2 பீஸ் வாங்கினோன்னா ஜஸ்ட் 1000 ருபீஸ் தான். இந்த மாதிரி கேரளா சாரீஸ்லாம் கூட நிறைய வச்சுருந்தாங்க. காட்டன் சாரீஸில் கேரளா சாரீஸு. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா ஃபுல்லுமே வந்து பார்த்திங்கன்னா இது எல்லாமே வந்து காட்டன் செக்ஷன்ஸ் தான். நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தி சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி பிரான்ச்லேருந்து பார்த்துட்டுருக்கோம். ஸோ சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி பிரான்ச்சில் இப்போ பார்த்துட்டுருக்கேன் இந்த கலெக்ஷன் 4th ஃப்ளோரில் இருக்குது. ரொம்பவே நல்லா இருந்தது. சென்னை சில்க்ஸில் இப்போ வந்து சம்மருக்காக வந்துட்டு அங்கங்கே ஃப்ளோரில் வந்து நம்ம லிஃப்ட்டில் போகிற இடத்துலலாம் வந்துட்டு லைம் ஜூஸ் வச்சுருக்காங்க. பக்கத்துலேயே வந்து டியூசன் த்ரோ டம்ளரும் வச்சுருக்காங்க. நமக்கு வேணும்னா நம்ம ஊற்றி குடிச்சிட்டு அங்கங்கே தண்ணி வச்சுருக்காங்க. ரொம்பவே வந்து நல்லாயிருக்கு. அது மட்டும் இல்லாமல் ஆஃப்டர்நூன் டைமில் அங்கே வந்து மோர் வந்து கொடுத்துட்டே இருக்காங்க. பானையில் வச்சு மோர் கொடுத்துட்டுருக்காங்க. ஸோ எப்பவும் போல் நம்ம சென்னை சில்க்ஸ் வந்தாலே நம்மளை இம்ப்ரெஸ் பண்ணுறது இந்த பொம்மைங்களுக்கு போட்டு வச்சுருக்க சாரீஸ் தாங்க. அவ்வளோ அழகாக இருப்பாங்க இவங்க எல்லோரும் அந்த சாரியை கட்டிட்டு. ஸோ இந்த சாரியில் எனக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாமே பார்க்குறதுக்கு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம பார்த்த இந்த கலெக்ஷன்ஸ் எல்லாமே வந்துட்டு காட்டன் சாரீ கலெக்ஷன்ஸ் தான். சென்னை சில்க்ஸ் வேளச்சேரி பிரான்ச்லேருந்து பார்த்தோம். ஸோ தொடர்ந்து நம்மளோட வீடியோஸில் வந்து காட்டன் சாரீஸ்க்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுத்து காட்டன் கலெக்ஷன்ஸை வந்து போட்டுகிட்டே இருக்கும். இப்போதைக்கு நம்ம சென்னை சில்க்ஸோட பிரான்ச்சில் இருக்கிற கலெக்ஷன்ஸ் தான் பார்க்குறோம். அடுத்து வந்து சூப்பராக வந்துட்டு நம்ம அடுத்த கலெக்ஷன்ஸ் பார்க்கலாம். வேறு ஷாப்பில் இருந்தும் பார்ப்போம். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணி ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கும் ஷேர் பண்ணிக்கிறதுக்கு மறந்துடாதீங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.